காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேங்கிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் சைஸ் பேங்கிள் இருக்குல்ல, அது 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட். இந்த சில்க் த்ரெட் வந்து நீங்கள் என்ன கலரில் வந்து பேங்கிள் வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த கலரில் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளூ, அப்புறம் வந்து ஒரு அட்டை, இது இருந்தாலே போதும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து சுற்றுறதுக்கு இந்த மாதிரி அட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து கேலண்டர் அட்டை, இல்லைனா வந்து நம்ம பரிச்சைலாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அழுத்தமான அட்டைங்களை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட அது இப்போக்கி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் வைப்பாங்க அந்த அட்டை வந்து எடுத்திருக்கேன். அதுவே வந்து ஒரு அழுத்தத்துக்காக ஒரு 2-3 இது வந்து சேர்த்து வச்சு தான் நான் வந்து த்ரெட்டு சுற்றிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் த்ரெட்டு வந்து சுற்றும் போது ஃபஸ்ட் த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு 2-3 சுற்று சுற்றினதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை விட்டுருங்க. ஏன்னா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு வெளில வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 20 டைம்ஸ் மட்டும் சுற்றி எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் பேங்கிளுக்கு நான் பண்ண போகிறனால ஒரு 20 ரவுண்ட் மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்து சுற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்கிளில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த நம்ம காய வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ணி அந்த முனியை வந்து அது பேங்கிள்ஸில் வச்சு கொஞ்சம் நேரம், அதாவது அந்த க்ளூ டக்குன்னு காஞ்சிரும். ஸோ அது காயிற வழி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நல்லா வந்து நூலை சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ பேங்கிளில் சுற்றும் போது பேங்கிளோட கலர் வந்து வெளில தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து பேங்கிள் வந்து நீங்கள் வேறு கலரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரெட்டு வந்து பேங்கிளோட கலர் தெரியாத அளவுக்கு நீங்கள் இறுக்கமாக அதை பக்கத்தில் சுற்றி எடுத்துக்கோங்க. சேம் லைக் எனக்கு ஒரே கலராக இருக்கிறனால எனக்கு அவ்வளோதான் தெரியாது. பட் இருந்தாலுமே நான் வந்து த்ரெட்டை நல்லாவே வந்து பக்கத்தில் நல்லா சுற்றி எடுத்துக்கிறேன் நான். இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்கிளுமே நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரவுண்டு வந்து சுற்றி எடுத்துருக்கேன்னா, பெரிய பேங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 டைம்ஸ் வந்து சுற்றி எடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி சுற்றி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிளோட வந்து ஃபில் ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சின்ன சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த க்ளூ வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. க்ளூ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த க்ளூ வந்து சீக்கிரம் வந்து காஞ்சிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் எகைன் வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸை வந்து கரெக்டாக வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பேங்கிளோட வெளியில் வந்து போயிடக்கூடாது. அந்த ஸ்டோன் பேங்கிள் சைஸ்லேயே வந்து அந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து வச்சுட்டு எகைன் என்ன பண்ணுறேன்னா 2 சைடும் வந்து அந்த ஸ்டோன்ஸை வந்து அந்த பேங்கிளோட சைஸுக்கே வந்து இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து ஃபுல் பேங்கிளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன்ஸை வச்சு அந்த பேங்கிளுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் நான் கரெக்டாக. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று மேக் பண்ணி வச்சிருந்தேன், அதுலேயும் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பேங்கிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டோன் வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் நான் வந்து சொல்லியிருந்தேன்னா அந்த ஸ்டோனை வந்து நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து பார்த்திங்கன்னா க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல அந்த ஸ்டோனை வந்து நான் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ அந்த ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஒட்டினதுக்கப்புறமேட்டுக்கு 4 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்ளை பண்ண அந்த க்ளூ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் இருக்க அந்த ஸ்டோனை வந்து நான் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த 4 சைடும் வந்து ஸ்டோன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நான் ஒட்டினதுக்கப்புறமேட்டுக்கு எகெயின் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குல்ல அந்த இடத்துல லைட்டாக வந்து நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒட்டும்போதே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சுற்றிலுமே வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேலோ இல்லைனா வந்து ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஃபிங்கரால் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணி சேம் லைக் நான் முன்னாடி எப்படி ஒட்டினோ அதே ஷேப்பில் வந்து இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஒட்டி முடிச்சிட்டேன் நான். ஸோ இது வந்து ஒரு 8 இடத்துல வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சின்னதாக இடையில கேப் இருந்துச்சு. அதுலேயும் வந்து நம்ம ஏதாச்சும் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நான் சென்டரில் சேம் லைக் எப்படி நான் பண்ணேனோ அதேமாதிரி சென்டரில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து ஸ்டோனை நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து இருக்கிற எல்லா கேப்லையுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஸ்டோனை மட்டும் ஒட்டிக்கிறேன் நான். இப்போ அந்த ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சைடில் 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஐ ஷேப்பில் உள்ள ஸ்டோன் தான் வந்து ஒட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதில் ஆல்ரெடி நம்ம ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஸ்டோனே எடுத்துக்கிட்டேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ஒட்டாமல் லைட்டாக வந்து அந்த ஸ்கொயரில் உள்ள கார்னர் வந்து இந்த ரவுண்டில் வந்து டச் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன்.